அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, நம் பாச பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கக்கூடிய அருள்பணியாளர்கள் அனைவர் சார்பாகவும் 4ஆம் நாள் விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழியை பலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பழமொழியை இயல்பாக கேட்கிற பொழுது சண்டை சச்சரவோடு இருக்கிறவர்கள், கணவன் மனைவியிடையே பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், பக்கத்து வீட்டோடு சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறவர்கள், அண்ணன் தம்பி இடையே உறவு இல்லாமல் இருக்கிறவர்கள், இவர்கள் அனைவரும் எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே நம்முடைய உள்ளத்தில் எழுவது உண்டு. உள்ளத்தில் எழுவதோடு சரி, அதற்கு பிறகு கூடி வாழ வேண்டுமே, இணைந்து வாழ வேண்டுமே, சேர்ந்து வாழ வேண்டுமே என்று முயற்சி எடுக்கிற பொழுது அது பலருடைய வாழ்க்கையில் நடைபெறுவது இல்லை. பலருடைய வாழ்க்கையில் அது காணல் நீராகவே இருந்து விடுகிறது. ஆனால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு என்ற பழமொழியை தங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், குடும்பங்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கட்டும், இந்த பழமொழியை தங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை மறத்தலாகாது. ஒருவேளை வீடு குடிசை வீடாக இருக்கும், 5-6 குடும்பங்கள் இணைந்தே வாழ்ந்திருப்பார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இல்லம் சிறிதாக இருந்தாலும் பல குடும்பங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரே படுக்கை, ஒரே சீப்பு, ஒரே தட்டில் அம்மா உணவை வைத்து, சோறு வைத்து, உருண்டை பிடித்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி இருப்பார். அண்ணனுடைய கால் சட்டை, அதாவது பேண்டு சிறிதாக இருந்தது என்று சொன்னால் அதை தம்பி அணிவான். அக்காவுடைய பாவாடை குட்டையாக இருந்தது என்று சொன்னால் அதை தங்கச்சி எடுத்து அணிந்து விட்டு அங்கும் இங்குமாக கண்ணாடியில் சென்று நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்வாள். அம்மா அடிக்க வருகிற பொழுது ஓடி சென்று தாத்தாவனுடைய பின் அமர்ந்து, அம்மா அடிக்க வராங்க, என்னை காப்பாற்றுங்க என்று சத்தம் போட்டிருப்பீங்க. அப்பா ஏதாவது பொய் சொல்லி அல்லது ஸ்கூலுக்கு போகாம இளநீ பறித்து கண்டுபிடித்து அப்பா அடிக்க ஓடுகிற பொழுது நம்மை அறியாமலே அம்மாவிற்கு பின் சென்று, அம்மா என்னை காப்பாத்துங்க என்றெல்லாம் சொல்லி இருப்பீர்கள். எனவே அன்புமிக்கவர்களை, நம்முடைய முன்னோர்கள் குடும்பங்களில் இணைந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களில் ஒரே தட்டில் சோறு போட்டு உருண்டை பிடித்து அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் மட்டும் அவர்கள் இணைந்து வாழவில்லை, மாறாக தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற மனிதர்களோடும் சமுதாயத்திலும் இணைந்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வருகிறோம். எப்படி என்றால், அன்புமிக்கவர்களே, இந்த கடற்கரை கிராமங்களில் பங்கு வைத்தல் என்ற ஒரு காரியம் உண்டு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கச்சாவலை தள்ளுகிற பொழுது, அல்லது சாலாவலைக்கு செல்லுகிற பொழுது, அல்லது கரமடி இழுக்கிற பொழுது, வேளாப்படுகிற பொழுது, வேளாப்பாடு கிடைக்கிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களை நெத்தலியாக இருந்தாலும் சாலையாக இருந்தாலும் வேளாப்பாடுபட்டு வேளாவை வீட்டிற்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பங்கு வைப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரே அல்லது உறவினர், அறிமுகமானவர், அல்லது நம்மோடு எப்பொழுதும் சண்டை போடுகிற சுந்தரி, இப்படியெல்லாம் பலருக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, அந்த வேளாவாக இருக்கட்டும், காரையாக இருக்கட்டும், அல்லது நெத்தலியாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பங்கு வைக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விழா நாட்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நம்முடைய சமூகத்திலே பலகாரங்கள் போடுவது உண்டு. அச்சப்பம் போடுவார்கள், பணியாரம் போடுவார்கள், முறுக்கு போடுவார்கள், அல்லது இப்படிப்பட்ட பல இனிப்புகளை உருவாக்கக்கூடிய படைக்கக்கூடிய
அல்லது உண்டாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். இந்த பலகாரங்கள் உருவாக்குகிற பொழுது விழா நாட்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த அச்சு முறுக்கை அல்லது அச்சப்பத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரியிடம் சென்று, பார்த்தியா எவ்வளோ அழகாக அச்சப்பம் சுட்டிருக்கிறேன் என்று 5-6 அவர்களுக்கும் கொடுத்து, நீயும் சாப்பிட்டு பார் எவ்வளோ அழகாக இருக்கிறது. சில நேரங்களில் சில அச்சப்பங்கள் கடிபடுவதே இல்லை, அந்த அளவிற்கு மோசமாக தயாரிக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. எனவே இப்படி பலகாரங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, பலகாரங்களை கொடுத்து உறவை வளர்த்த ஒரு சமூகம் இன்று பலகார மனம் வெளியே அடிக்கக்கூடாது என்று சவுதி அரேபியாவிலிருந்து உயர்ந்த ஸ்ப்ரேயை கொண்டு வந்திருக்கிறார். அச்சப்பத்தை போட்டுட்டு வீட்டுக்கு முன்னால் போய் என்று ஒரு வாடி ஸ்ப்ரே மனமாக இருக்கு. அது சவுதி அரேபியாவிலிருந்து என் பேரன், என் மருமகன் மிக உயர்ந்த ஒரு ஸ்ப்ரேயை கொண்டு வந்திருக்கான். அடிச்சோன்னு சொன்னா ஊரே மணக்கு. விசாரிச்சு பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிறது, இந்த பணியாரத்தினுடைய மனம், இந்த பணியாரத்தினுடைய வாசனை பக்கத்து வீட்டு அந்த சூசம்மாளுக்கு எட்டு அந்த மனம் சென்று விடக்கூடாது என்பதற்காக, அல்லது இந்த பணியாரத்தினுடைய வாசனை பக்கத்து வீட்டுக்காரைக்கு அடித்து விடக்கூடாது என்பதற்காக, அன்புமிக்கவர்களே, அந்த பலகாரங்களுடைய மனங்கள் கூட அவர்களை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக விலையுயர்ந்த ஸ்ப்ரேக்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, துன்பமான நிகழ்வு ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால், கடலிலே ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்று சொன்னால், ஊரே கூடி கட்டுமரமாக இருக்கட்டும், வள்ளமாக இருக்கட்டும், மெனக்கெடு அறிவித்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த மனிதரை தேடி அவருடைய உடல் கிடைத்தவுடன் துக்கம் அனுசரித்து அந்த குடும்பங்களோடு துயரங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த ஒரு சமூகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று மீன் தொழிலுக்கு போயிட்டு வருகிற பொழுது ஒரு ஆள் சென்று கேட்பாரைப்பா, எத்தனை மாரில் இந்த சாலை பட்டுச்சு, அல்லது எத்தனை நாட்டிகளில் இந்த கனவு பட்டுச்சுன்னு சொன்னான்னா, நாங்களே கஷ்டப்பட்டு தான் எங்கேயெல்லாம் போனோம், நாட்டிக்கல் அது எங்கேன்னு தெரியாது, இவன் ஒரு பொய்யான நாட்டிக்கல் அடிச்சு விடு, அந்த மனசு அடுத்த நாள் போய் அங்கே ஒன்றும் கிடைக்காம திரும்ப வரும். எப்படி இருந்த சமூகம் நினைத்து பாருங்கள் அன்புமிக்கவர்களே. ஒவ்வொரு துயரமான நிகழ்வுகளில் பங்கெடுத்து பிறருக்கு ஆறுதல் சொல்லி வந்த சமூகம் நாட்கள் செல்ல செல்ல நாம் எப்படி மாறியிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். பக்கத்து வீட்டில் திருமணம் நடைபெற்றது என்று சொன்னால், தோரணை போடுவதாக இருக்கட்டும், பந்தல் அமைப்பதாக இருக்கட்டும், அனைத்திலும் முதன்மையாக நின்று தங்களுடைய இல்லத்தில் நடைபெறுகிற ஒரு திருமணத்தை போல அழகு பார்த்து அந்த குடும்பத்திற்கு என செய்து கொடுத்த ஒரு சமூகம் இன்று பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய திருமணமே பலருக்கு தெரிவதில்லை. பக்கத்து வீட்டில் நடக்கிற திருமணங்கள், ஆலயத்திலே திருமண அறிவிப்பு ஃபாதர் அறிவிக்கிற பொழுது அருள் பணியாளர் இன்னார் இந்த 11வது அன்பியத்தை சேர்ந்த ரோனிக்கம்மாளுக்கும் பிள்ளைத்தோப்பு பங்கை சார்ந்த சூசை மிக்கேலுக்கும் திருமணம் என்று சொல்கிற பொழுது நமக்கே தெரியுது, பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளையாச்சே இது நமக்கு சம்பவம் தெரியாமல் போச்சு. ஏன் என்று சொன்னால், இந்த திருமண நிகழ்வுகள் இது தனியார் மயமாக்கப்பட்டு, அல்லது யாரையும் சேர்க்கக்கூடாது, யாரும் தேவையில்லை, எங்களுடைய திருமணத்தை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம். தெரு குழாய்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய தெருக்களிலே பைப்புகள் இருந்ததே, நகராட்சியிலிருந்து அல்லது பேரூராட்சியிலிருந்து பைப்புகள் வைத்திருப்பார்கள். பைப்பிலே கூடி பெண்கள் போடுகிற சண்டையை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அங்கேதான் அன்புமிக்கவர்களே, தெரிந்தும் தெரியாமலும் பல பொய்கள் அங்கேதான் பேசப்படும். உணவு தெரியாது, அப்படி இப்படி ஆன பூன 62 எங்கெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த பைப்புகளில் சண்டை போட்டு மகிழ்ந்தோமே, அவை அனைத்தும் அன்புமிக்கவர்களே இன்று இல்லாமல் போயிருக்கிறது. அந்த கூடி வாழ்ந்த சமூகம் இன்று காணாமல் போயிருக்கிறது. இணைந்து வாழ்ந்த நம்முடைய கடற்கரை சமூகம் இன்று காணாமல் போயிருக்கிறது. அது குடும்பத்திலும் இணைந்து வாழ முடியவில்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் அல்லது சமுதாயத்திலும் நம்மால் இணைந்து வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். குடும்பங்களை எடுத்து பாருங்கள் அன்புமிக்கவர்களை. மாமியாரும் மருமகளும் இந்த இந்தியா பாகிஸ்தானை போல எப்பொழுது மாறி மாறி குண்டு வீழ்த்தி அல்லது குண்டை வைத்து சுட்டி வீழ்த்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு நல்ல மருமகளை கொண்டு கொடுத்தாலும், பொன்னால் அலங்கரித்த இவளை போல நல்ல மருமகள் இல்லை என்று சொல்லி திருமணம் செய்து கொடுத்தாலும், 3வது நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் யுத்தம். அந்த யுத்தத்திலே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த மருமகள் தான். இந்த பாட்டிமார்களை பார்க்கிற பொழுது ஆளு இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் கையங்கால தூக்கம். ஆனால் இந்த மருமகளோ கூட சண்டை போடுகிற பொழுது எங்கிருந்து தான் இந்த பலம் வரும் என்று நமக்கு தெரியாது.
எங்கிருந்துதான் ஆண்டவர் இந்த வலிமை அந்தோனியார் வழியாக இந்த பாட்டிக்கு கொடுக்கிறாரோ என்பது நமக்கு தெரியாது. பாட்டி அம்மாவை பார்க்கிற பொழுது ஆலயத்திற்கு வருகிறார். 12 மணி நேரம் ஜெபமாலை ஜெபிக்கிறார். எந்த நவநாள் நடந்தாலும் பாட்டி அம்மா முதல், என்ன பரிசுத்தமான காரியங்கள் நடந்தாலும் அந்த அம்மா முதல். ஆனால் இல்லத்தில் செல்கிற பொழுது ஒரு ராணுவ அதிகாரியை போல அந்த மருமகளை சில நேரங்களில் நடத்துகிறதை பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, இணைந்து வாழ்தல் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வழக்கமாக டிசம்பர் மாதம் இந்த இறுதி வாரத்தில் இந்த திருக்குடும்ப பெருவிழா வருவது உண்டு. நான் இதற்கு முன்பாக இருந்த பங்கிலே இதை விமர்சையாக நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த குடும்பங்களை, கூட்டு குடும்பங்களை அழைத்து அவர்களே அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்போ மருமக்களை பார்த்து சொன்னேன், அன்புமிக்கவர்களை, மருமக்கள் ஒரு 5 மருமக்களை எடுத்து உங்கள் மாமியாருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மன்றாட்டுக்களை எழுதி கொண்டு வந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் எழுத மாட்டேன். ஏன்னு சொன்னா இது சரியில்லை, உங்கள் மாமியாருக்காக நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சொன்னேன். நான் சொல்லிவிட்டு சனிக்கிழமை ஒரு இடத்தில் மறையுறைக்கு சென்று விட்டேன். அதனால் அந்த எழுதின அந்த குறிப்புகளை என்னால் சரிப்படுத்த முடியவில்லை, அதை ஒழுங்காக பார்க்க முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் பொழுது 5 மருமக்களும் வேகமாக மேலே வந்தார்கள். அதில் 3 பேர் அழகாத்தான் அந்த பாட்டெல்லாம் அன்பு இறைவான் எல்லாம் பாட்டு பாடுவாங்கல்ல. 4வது ஒரு மருமகள் வந்தால் வாட்டஞ்சாட்டமா பயில்மான் போல் ஒரு 75-80 கிலோ இருப்பாங்க. பயில்மான் போல வந்தாங்க. வந்து தொடங்கினாங்க, அன்பு இறைவா எனது மாமியாரை ஆசீர்வது. எனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. இப்படி ஒரு அடுத்தது, அவருக்கு உடனடியாக நல்மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. நான் பார்க்கிறேன் மருமக என் கண் முன்னால அந்த மருமக, ஆண்டவரே இந்த மன்றாட்டை கேட்காதேயும். தான் பார்த்தேன், இங்க ஏற்கனவே குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனையில ஓட்டிருக்கும் போது நம்ம வேற திருக்குடும்ப பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடலான்னு சொல்லிட்டு இந்த மருமக்களுக்கு இப்படி ஒரு மன்றாட்டை கொடுத்து இவ்வளவு கலவரம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த விழாவை நான் கொண்டாடுவதே இல்லை. அன்புமிக்கவர்களை, இப்படிப்பட்ட சூழல்கள் தான் இன்று குடும்பங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாமியார் மருமகளிடையே இணைந்து வாழ முடியாத சூழல்கள், கணவன் மனைவியிடையே அது இன்னொரு பக்கம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையே சேர்ந்து வாழ முடியாத, இணைந்து வாழ முடியாத ஒரு சூழல்கள் அன்புமிக்கவர்களே இன்று குடும்பங்களில் அதிகமாக இருக்கிறது. எனவே நடைமுறை வாழ்க்கையில் நம்மால் குடும்பங்களில் பிள்ளைகளாக, பெற்றோராக, கணவன் மனைவியாக, மாமியார் மருமகளாக, மாமனார் மருமகனாக நம்மால் இணைந்து வாழ முடியாத ஒரு சூழல் அன்புமிக்கவர்களே இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, சமுதாயத்திலாவது இணைந்து வாழ்கிறார்களா, சேர்ந்து வாழ்கிறார்களா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே அதிலும் யாராலும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதற்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். காரணம் ஒன்று, இன்று மனிதர்களுக்கிடையே உருவாகி கொண்டிருக்கிற சுயநலம் என்று சொல்லக்கூடிய, தனித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை அல்லது அந்த மனம், அந்த எண்ணம் என்பதை உளவியலாளர்கள் தெளிவுபட சொல்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், இன்று மனிதன் எதிர்பார்ப்பது தனி அறை, தன் குடும்பம், தன் வீடு அல்லது உயரமான, இது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தன்னை யாரும் தொடக்கூடாது என்று நினைக்கிறார்கள், தன்னை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்கள், தன்னுடைய அருகில் யாரும் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நீங்கள் தொட்டா சினுங்கி செடியை பார்த்திருக்கீங்களா? டச் மீ நாட் பிளான்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். தொட்டா சினுங்கி செடி, தொட்டா சினுங்கி, அது போய் தொட்டுவிடம்னா எப்போ எவனும் என்ன தொடக்கூடாது என்பதற்காக பார்த்துரு. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்று அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இல்லங்களில் அன்புமிக்கவர்களே இல்லங்களை விட பெரிய சுவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். சில நேரங்களில் சில இல்லங்களை நாம் தேடி சென்று பார்க்கிற பொழுது சுவர் மட்டும்தான் தெரிகிறது, இல்லங்கள் தெரிவதில்லை. இவ்வளவு உயரமான சுவரை விட அதைவிட உயரமான ஒரு நாயை வளர்த்துகிறார்கள். நம்மை போன்ற ஜெகன் ஃபாதரை போன்ற யாராவது போனால் அந்த நாய் பார்க்கிறது, சரி சதை இல்லாத ஏதாவது ஒரு உடம்பு இல்லாத ஒரு மனுஷன், சரி இவனை சாப்பிட்டா நமக்கு எதுவும் ஆக. உங்களை போன்ற உடம்பு மிக்க அல்லது நல்ல பயில்மானை போன்ற யாராவது போனா அந்த நாய்கள் என்ன செய்கிறது? கடித்து குதறுகிறது. வந்துட்டான்டா இவனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. எனவே உயரமான சுவர்களும் உயரமான நாய்களும் அதைவிட உயரமாக வைத்திருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களும் இன்றைய வாழ்க்கை முறையை சொல்கிறது, என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள்,
நான் தனிமையாக வாழ விரும்புகிறேன். என்னுடைய குடும்பம், நான், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய காரியம் என்று யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற ஒரு எண்ணம், ஊர் வம்பு எனக்கு எதற்கு, அல்லது யாருக்கு நடந்தா எனக்கு என்ன என்ற மனநிலையோடு இன்றைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அன்புமிக்கவர்களே, நிறைய பேருக்கு இணைந்து வாழ்வதில் உடன்பாடு இல்லை என்று சொல்கிறார். காரணம் 2. அன்புமிக்கவர்களே, யாரும் தேவையில்லை, பணம் மட்டும் போதும் என்ற மனநிலை இந்த மனிதர்களுக்கு அதிகமாக உருவாகி இருக்கிறது. யாருமே தேவையில்லைப்பா, எனக்கு பணம் மட்டும் போதும். அதனால தான் இந்த வசதியை பார்த்து மனிதர்களை தேடி செல்கிறீர்கள். யார்கிட்ட பணம் இருக்கு, யார்கிட்ட போட்டு இருக்கு, யார்கிட்ட ஆள்பலம் இருக்கிறது, யார்கிட்ட நல்ல செல்வாக்கு நிலபுலன்களை வைத்திருக்கிறார்கள், அவர்களை என்ன சொல்கிறீர்கள்? எப்படியாவது கொக்கி போட்டாவது உறவு என்று சொல்கிறேன். இவங்க யாருன்னு தெரியுமா? என் மாமியாருடைய, என் மருமகளுடைய, என் கொழுந்தனாருடைய, என் சித்தப்பாவுடைய, என் மாமனாருடைய, என் அண்ணனுடைய தம்பி என்று சொல்லுங்க. ஏன் சொன்னா, பார்க்கிற பொழுது அவர் ஒரு கவுன்சிலராக இருப்பார், அல்லது கொஞ்சம் வசதி ஒரு போட்டு இருப்பார். அந்த போட்டு இருக்கிறவரை நீ கொக்கி போட்டு உறவு கொண்டாடுகிற நீ உன்னுடைய இரத்த உறவுகளை நீ ஒருபோதும் சொல்லுவதில்லையே. உன்னுடைய சொந்த பந்தங்கள் பணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களை பற்றி நீ பேசுவதில்லையே. அல்லது உன்னோடு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி நீ பேசுவதில்லையே. நீ கொக்கி போட்டு வசதி இருக்கக்கூடிய மனிதர்களை உறவு என்று கொண்டாடுகிற ஒரு சமூகம், அவர்கள் வேறு யாரையும் கண்டுகொள்வதில்லை. 2வது, இந்த பணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பிரதிபலன் ஏதாவது ஒரு மனிதனுக்கு செய்கிற பொழுது அந்த மனிதன் எனக்கு ஏதாவது செய்வானா, இல்லது அவனோட எந்த தொடர்பும் வைத்திருக்க கூடாது. நான் கல்யாணத்துக்கு போறேன், 500 ரூபா மொய் கொடுக்குறேன், நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வரேன். இந்த மனுஷியால, இந்த அம்மாவால நமக்கு கல்யாணம் வரும்போது 501 ரூபா தர முடியுமா? யோசிமா. 500 ரூபா கொடுக்க முன்னாலே தருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னா, கல்யாணம் கேட்டீங்களா? நான் உங்க கல்யாணத்தோட ஜேசேரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தேன். இந்த மனுஷி வீட்டில் இருந்துட்டு 501 ரூபா கிடைக்காது என்று தெரிந்து ஜேசேரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதாக அந்த அம்மாட்ட போய் சொல்லுது. என திரும்பி கிடைக்காது. இந்த மனிதரால் எந்த பலனும் இல்லை, தான் செய்கிற செயலுக்கு தனக்கு பிரதிபலன் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் அன்புமிக்கவர்களே, மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உறவை முறைத்து விடுகிறார்கள். எனவேதான் தத்துவஞானி அரிஸ்டாட்டில், கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், பணம் உறவுகளை அறுக்கும் என்று சொல்லுகிறார். பணம் பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதை தடுக்கும் என்று சொல்கிறார். பணம் வசதி இல்லாத மனிதர்களை கண்டால் கண்ணை மூடும் என்று சொல்கிறார். பணம் வசதி இல்லாத மனிதர்களை காண்கிற பொழுது முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல சொல்லும் என்பதை கார்ல் மார்க்ஸ் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே இன்றைய மனிதர்கள் யாரும் தேவையில்லை, பணம் மட்டும் போதும் என்று வாழ்கிறார். காரணம் 3 அன்புமிக்கவர்களே, ஏன் பிற மனிதர்களோடு சேர்ந்து வாழ முடியவில்லை என்று சொன்னால், இரத்த உறவுகளை விட்டு இன்று மனிதர்கள் எலக்ட்ரானிக் உறவை நாடி செல்கிறார்கள். இரத்த உறவுனா அண்ணன் தம்பி, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களை எல்லாரும் விட்டுட்டு எலக்ட்ரானிக் உறவு என்று சொல்வது மொபைல் வழியாக வரக்கூடிய உறவு, அல்லது சீரியல்கள் வழியாக வரக்கூடிய உறவு. இன்று 2 மொபைல்கள் வைத்திருக்கிற மனிதர்கள் அதிகரித்து விட்டார்கள். 5-6 சிம் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகரித்து விட்டார்கள். எனவே இந்த மொபைலோடு நேரம் செலவிடுகிறார்கள், அல்லது மொபைலே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த மொபைல் இல்லாமல் வாழ முடியாத மனிதர்கள் இன்று அதிகரித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதுபோல் அன்புமிக்கவர்களே, இந்த எலக்ட்ரானிக் உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவை அதிகப்படுத்துவது இந்த சீரியல்கள் என்று சொல்கிறார்கள். அது செம்பருத்தியாக இருக்கட்டும், அல்லது பாரதி கண்ணம்மாவாக இருக்கட்டும், தேவதையை கண்டேனாக இருக்கட்டும், எல்லா சீரியல்களையும் எடுத்து பாருங்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, கணவன் மனைவியிடையே சண்டை, அல்லது கணவன் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு இன்னொருத்தியோடு தொடர்பு வைத்திருக்கிற சீரியலாக இருக்கும், அல்லது மாமியார் மருமகளிடையே யுத்தம். இப்படிப்பட்ட காரியங்களை தான் அன்புமிக்கவர்களை சீரியலாக எடுக்கிறார்கள். இந்த சீரியல்களை பார்க்கிற நீங்களும் ஒருபொழுதும் இந்த மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அன்புமிக்கவர்களை, இந்த எலக்ட்ரானிக் கருவிகள், உறவுகள் இன்று அதிகரித்து விட்டதால் மனிதனால் இணைந்து வாழ முடியவில்லை என்று உளவியலாளர்கள் நமக்கு தெளிவுபட சொல்கிறார்கள். இந்த சூழலில் தான் அன்புமிக்கவர்களே, நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய சுவர்களை எல்லாம் தகர்த்தெளிந்து விட்டு உறவு பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலங்களை கட்டுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மை அழைக்கிறார். நீங்கள் இது போன்ற சுவர்கள், பணம் என்ற சுவரை கட்டி உறவோடு வாழ முடியவில்லையா, அல்லது சுயநலம் என்ற சுவரை கட்டி உறவோடு இணைந்து வாழ முடியவில்லையா,
அல்லது இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுவரை கட்டி பிறரோடு இணைந்து வாழ முடியவில்லையா? நீங்கள் அனைவரும் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், நீங்கள் சுவர்கள் அனைத்தையும் இடித்துவிட்டு உறவு பாலங்களை கட்டுங்கள் என்று. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் கூட அன்புமிக்கவர்களே இப்படிப்பட்ட ஒரு சுவரைத்தான் நமக்கு காட்டி தருகிறது. பாபேல் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரம் இருக்கிறது அல்லவா, அந்த கோபுரம் உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு காரியத்திற்கு எதிரான சுவர். அவர்கள் அனைவரும் இணைந்து கடவுளை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். ஆண்டவர் அந்த மனிதர்களை அங்கே சிதறடிக்கிறார். ஏனென்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, அவருடைய உள்ளத்தில் இருந்தது உறவு, அந்த இணைந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கடவுளை விட உயர்ந்தவர்கள் என்ற தலைக்கணம் என்ற சுவர் இருந்ததால் அங்கே அவர்கள் இணைந்து வாழ முடியாத அந்த சுவரை ஆண்டவர் நமக்கு காட்டி தந்தார். ஆனால் இரண்டாவது வாசகத்திலே ஒரு உறவு பாலத்தை ஆண்டவர் நமக்கு காட்டி தந்தார். அது முதல் சமூகம், கிறிஸ்தவ முதல் சமூகம், ஆதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் உறவு பாலத்தை அமைத்திருந்தார்கள். அவர்களுக்கிடையே ஒரே புரிதலும் ஒரே ஏற்றுக்கொள்ளுதலும் மனநிலை இருந்தது. எனவே அந்த உறவு பாலத்தை ஆதி கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தியது போல நீங்களும் அந்த உறவு பாலத்தை, சுவர்களை அல்ல மாறாக உறவு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த சூழலில்தான் அன்புமிக்கவர்களே, நாம் எந்தெந்த சுவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பல சுவர்களை சொன்னேன். இந்த சுவர்கள் உடைக்கப்படாத வரைக்கும் அன்புமிக்கவர்களே, உறவு பாலம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான இணைந்து வாழக்கூடிய அந்த காரியம் இந்த சமூகத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நீங்கள் ஒரு பங்கு சமூகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 3 வகையான மனிதர்கள் வாழ்கிறார்களாம். முதல் வகையான மனிதர்கள் எதையும் கண்டுகொள்ளாத மனிதர்கள். அவர்கள்தான் இந்த கடியப்பட்டணம் பங்கில் 70% பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லவில்லை, உளவியலாளர்கள் சொல்லுகிறார். 70% பேர் யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, ஃபாதர் சாப்பிட்டா என்ன, அவருக்கு நோய் வந்தா என்ன, அல்லது பங்கு சமூகத்தில் கடல் வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, எப்படி நடந்தா எனக்கு என்ன, எனக்கு எதுவுமே இல்லை என்று கண்டுகொள்ளாத மனிதர்கள். ஒரு 20% இரண்டாவது வகையான மனிதர்கள் இருக்கிறார்களாம். இவர்கள் எப்பொழுதுமே குறை சொல்லக்கூடிய மனிதர்கள், முணுமுணுக்கக்கூடிய மனிதர்கள். பங்கு சமூகத்தில் என்ன நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா, அதில் ஏதாவது பிறரை பற்றி பேசலாமா, அல்லது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா என்று சொல்லி அன்புமிக்கவர்களே குறை சொல்லி கொண்டிருக்கிறேன், முணுமுணுத்து கொண்டிருக்கக்கூடிய 20% மனிதர்கள் ஒவ்வொரு பங்கு சமூகத்திலும் இருக்கிறார்களாம். இன்னும் ஒரு 10% பேர் இருக்கிறார்கள் நல்லவர்கள். இவர்கள் இந்த பங்கு சமூகத்திற்காக, இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக, இந்த பங்கில் எடுக்கப்படக்கூடிய அனைத்து காரிய முன்னெடுப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் 10% இருக்கிறார்கள். இவங்க 3 பேரும் சேர்ந்து அல்லது இவங்க 3 பேரும் இணைந்து இந்த பங்கினுடைய வளர்ச்சியை அல்லது இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக கட்டி எழுப்பக்கூடிய அந்த உன்னதமான முயற்சி இருக்கிறது அல்லவா அன்புமிக்கவர்களே, அது சாதாரணமாக நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. அதில் நிறைய விட்டு கொடுக்க வேண்டும், நிறைய ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கும், நிறைய திட்டமிட வேண்டிய காரியம் இருக்கும், நிறைய பொறுத்து கொள்ள போக வேண்டிய காரியம் இருக்கும். இவை அனைத்தும் நடைபெறுகிற பொழுதுதான் அன்புமிக்கவர்களே அந்த பங்கு சமூகம் உறவு சமூகமாக இணைந்து வாழக்கூடிய சமூகமாக கட்டி எழுப்ப முடியும். எனவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த 3 வகையான மனிதர்களில் நீங்கள் எந்த முதல் வகையான மனிதர்களா? எதையும் கண்டுகொள்ளாத எப்படி இருந்துட்டு போட்டு நம்ம பாட்டு நம்ம போவோம்ப்பா, அவை எப்படி இணைந்து வர முடியும்? முதல் வகையில் இருக்கக்கூடியவங்க மிக மிக மோசமானவர்கள். இரண்டாவது வகையாக இருக்கிறார்களே முணுமுணுக்கக்கூடிய குறை சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் மிக மிக கையில் எடுக்க முடியாத மோசமானவர்கள், குறை சொல்லக்கூடியவர்கள். இரண்டாவது நிலையிலும் இருக்கக்கூடியவர்கள். மூன்றாவது நிலைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களை, இந்த சமூகம் இணைந்த சமூகமாக, இந்த சமூகம் உறவில் வளரக்கூடிய சமூகமாக, இந்த சமூகம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, ஒருவருக்கு கஷ்டம் என்று வருகிற பொழுது எல்லோரும் இணைந்து அதை கட்டி எழுப்பக்கூடிய சமூகமாக நீங்கள் வாழ முடியும். எனவேதான் ஒரு பழமொழி ஒன்றை சொல்லுவார்கள், ஊர் 2 பட்டால் என்ன நடக்கும், கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள் அல்லவா. நீங்கள் எப்போ பிரிந்து இருக்கிறீங்களோ அப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம், நீங்கள் எப்போ சேர்றீங்களோ அப்போ மற்றவர்கள் எல்லோரும் காணாமல் போவார்கள். ஆமென்.